நான் மட்டும் கோவப்பட்டேன், என்னை மட்டும் கோவம் வந்துருச்சு, எனக்கு மட்டும் என்னெல்லாம் பார்க்குறோன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருவேன். கோபக்காரனுக்கு புத்தி மட்டு. கோபப்படும் பொழுது ஒருவன் முட்டாளாக மாறுகிறான். எந்த விதத்துல முட்டாளா மாறுறான்? எதிரில் யார் வந்தாலும் சரி, நான் மிருகமா மாறிடுவேன், மனுஷனாவே இருக்க மாட்டேன். அது அவரே சொல்லிடுறாரு. எல்லாத்தையும் எதிர்த்தாப்புல இருக்கிற பொருள்லாம் போட்டு உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் யாரு போய் அதை வாங்கிட்டு வர்றது? அப்ப முட்டாள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாருங்க. எதிரி இருக்கக்கூடிய மனிதரை துன்பப்படுத்திடுறாரு, கஷ்டப்படுத்துற மனசை வேதனைப்பட்டு வாயில வந்ததெல்லாம் பேசி கஷ்டப்படுத்திடுறாரு. இதுக்கப்புறம் அந்த மனிதர்கிட்ட இருந்து ஒரு நட்பை எதிர்பார்க்க முடியாது. நீங்க ரோட்ல நடந்து போறீங்கன்னா துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிடுவாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அவர் உதவி பண்ண மாட்டாரு. அப்ப நட்பை இழந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க மிரட்டினது எதிரில் உள்ள நபர்களை மட்டும் அல்ல, உங்கள் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் மிரட்டி விட்டீர்கள். எல்லா உள் உறுப்புகளும் மிரண்டு போயிருக்கும். உங்க கண்ணு, காது, மூக்கு எல்லாத்துக்கும் போற நரம்புகள்லாம் ப்ரெஷர் ஏறி போய் நிற்கும். வயிற்று புண்ணு, சிறுநீரக கோளாறு, ஹார்ட் அட்டாக்கு இதே மாதிரி வருவதற்கான பாதையை நீங்களே உயர்த்தி சிறப்பாக வைத்து விட்டீர்கள். மேலும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை தூக்கி வெளியில வீசிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கோவப்பட்டு சினம் கொண்டு ஒருவரை நாம் தாக்கினாலோ ஒருவரை பேசினாலோ திரும்ப அந்த ஆற்றல் நமக்குள்ள வரணும் அப்படின்னா குறைந்தது 1 மாத காலம் ஆகும். 1 மாதம் அமைதியா இருந்து சாப்பிட்ட அந்த எனர்ஜி எல்லாம் அந்த 1 நிமிட கோபத்துல சிறப்பா வெளியேற்றிட்டு நானும் துன்பப்பட்டு பிறரும் துன்பப்பட்டு அவஸ்தைப்படுவதுதான் கோபம். கோபத்தினால சிறைக்கு சென்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அன்பா பேசினவர்கள் யாரும் சிறைக்கு செல்லல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் தான் மற்றவர்களையும் அழிக்கிறது, தன்னையும் அழிக்கிறது. அப்ப இந்த கோபத்தை எப்படி சார் குறைக்கிறது? காலையில தூங்கி எழுந்துச்சுன்னா அமைதியா இருக்கீங்க, மனம் அமைதியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அமைதியா நேரத்துல கோபம் வரும்போது கட்டுப்படுத்த முடியாது. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல அமைதியா நம் மூளையை சிந்திச்சு அந்த அறிவை பயன்படுத்தி எனக்கும் கோபம் உள்ள மனிதருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இந்த கோபத்தை நாம பேசுறதுனால, இதை வெளிப்படுத்துறதுனால இந்த நட்பு கெட்டு போகுது, அந்த மனிதருக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டித்து போகுது. நாம ஏதாவது அடிச்சு உடைச்சிட்டோம்னா அந்த பொருளை நாம தான் வாங்கி தரணும், அது டேமேஜ் ஆயிடுது. நாம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வீணா போகுது. இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து நாம இனிமே கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும், குறைத்து கொள்ள வேண்டும், அந்த சினத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம உறுதிமொழி எடுத்துக்கணும், சங்கல்பம் எடுத்துக்கணும். அப்பதான் ஒவ்வொரு நாளும் அதை படிப்படியா குறைத்து ஒரு அமைதியாக வாழ முடியும். சினத்தை தவிர்ப்போம். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்துதான் பார்ப்போம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. குருவே சரணம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.